வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பைக்கில் பெட்ரோல் குறைவா இருக்குன்னு சொன்னா இந்த வீடியோவை அப்படியே பவுஸ் பண்ணி வச்சுட்டு போய் பெட்ரோல் ஷெட்டுக்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை 1ஆம் தேதி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி, திங்கட்கிழமை 3ஆம் தேதி, 3ஆம் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இப்ப இந்த பெட்ரோல் ஷெட் வழி இருக்கிற அந்த எரிபொருள் வந்து ஸ்டொக் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா எரிபொருள் பெட்ரோல் எல்லாம் வந்து ஸ்டொக் இருக்காது, ஸ்டொக் இல்லை என்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வேறு யாரும் இல்லை, இலங்கைக்கு இந்த வருகின்ற இந்த எரிபொருட்களை மற்ற மற்ற இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எல்லாத்துக்கும் விநியோகம் செய்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தற்போது கையிருப்பில் இருக்கிற ஸ்டொக்கில் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோன்னு சொல்லி எரிபொருள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலாம் வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் தானே இருக்கான். திங்கட்கிழமை பிறகு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு போதாம வருமா எரிபொருள் வந்து போதாம வரும். பெட்ரோல் ஷெட்ல இருக்கிற எரிபொருள் வந்து ஆகட்ட வாகனங்களுக்கு அடிக்கிறதுக்கு போதாம வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த பெட்ரோல் ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷனுக்கும் இடையில என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா புதுசா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசா ஒரு வருவாய் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வருவாய் திட்டத்தால இந்த ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறது இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இவைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு 3 வீதமான கழிவு, 3 விதமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அடிபடுது. இதுல வந்து அவைகளுக்கு அந்த 3 விதமான டிஸ்கவுண்ட் வந்து இல்லாம போகுது. இதனால அவைகள் வந்து இப்போ ஒரு போராட்டம் பண்ண தொடங்கி இருக்கிறனும் எரிபொருட்களை வந்து விநியோகிப்பது இல்லைன்னு சொல்லி. அப்ப இதுவரைக்கும் இந்த விநியோகிச்சிருக்கிற எரிபொருள் எந்த அளவுக்கு கையிருப்பு இருக்குன்னு சொன்னா வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் தான் கையிருப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா கையிருப்பு இல்லை என்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப போய்கொண்டிருக்குது. இதனாலதான் இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சில இடங்கள்ல பெட்ரோல் ஷெட்ல எல்லாம் லைன் நிக்க தொடங்கிட்டு, இப்பவே லைன் நிக்க தொடங்கிட்டு. எங்கட மக்கள் வந்து முந்தி தொடக்கமே தான் அந்த பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிற விஷயம் வந்து எங்கட இடத்துல போய்கொண்டிருக்கு. எங்கட குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து போய்கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா அதிகமா பெட்ரோலுக்கு லைன்ல நின்றாங்க யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா நாங்கள தான் இருப்போம். உள்நாட்டு போர்லயும் சரி, அதுக்கு முற்பட்ட காலத்திலும் சரி, போர் முடிஞ்ச பிறகும் சரி, அதிகமா பெட்ரோலுக்கு லைன்ல நின்றாங்களான்னு பார்த்தோம்னு சொன்னா நாங்க தான். அந்த தெற்கு பக்கம் எல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த பொருளாதார நெருக்கடி வந்த டைம்ல எல்லாம் அந்த லைன்ல நிக்கிற பிரச்சனை எல்லாம் புதுசா இருந்தது. அவங்க சின்ன கஷ்டமா இருந்தது. எங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க, ஆர்மி செக்கிங்ல இருந்து லைன்ல நின்றுப்போம், இந்த கூப்பங்கடையில சாமானுக்கு லைன்ல நிக்கிறோம், நிவாரணத்துக்கு லைன்ல நிற்போம், எல்லாமே எங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள இருந்து வளர்ந்து வந்தாங்களா நாங்க. அப்ப அதனால எங்களுக்கு இந்த லைன்ல நிக்கிற பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் விஷயம் சீரியஸா போய்கொண்டிருக்குது. இதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி இல்லை. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் சைட்ல வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லை, பெட்ரோல் வந்து தாராளமா, எரிபொருள் வந்து தாராளமா கையிருப்பு இருக்குது, அதனால எரிபொருள் தட்டுப்பாட்டு பிரச்சனை இலங்கையில வராது என்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரைட். எது எப்படியோ நாங்க நாங்க வந்து எங்களோட சைடுக்கு வந்து சேஃப் பண்ணணும். அதனால உங்களுக்கு எங்கேயாவது பெட்ரோல் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னா பெட்ரோலை வாகனங்களுக்கு அடிச்சு வச்சிருக்கிறது ஒரு என்னன்னு சொல்றது முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயமா கருதலாம். ரைட். அடுத்த என்ன விஷயம்னு சொன்னா இந்த கிரெடிட்ல வந்து, அதாவது கடனுக்கு வந்து இந்த காவல் நிலையங்களுக்கு தேவையான காவல் நிலையங்களுக்குரிய வாகனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸுக்குரிய வாகனங்கள், இதுக்கெல்லாம் வந்து ஒரு கடன் தவணை பீரியட்ல வந்து எரிபொருள் நிரப்பு வேலையெல்லாம் நடந்திருக்குது. இனிமேல் வந்து அந்த கடன்ல வந்து அந்த எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். எதப்படியோ நாட்டுக்கு எரிபொருள் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகும். எரிபொருள் ஸ்ட்ரக் ஆனா நாடே ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரக் ஆகும். இதற்கு முதலையும் இருந்த அரசாங்கத்தை இல்லாமாக்கினதுல வந்து இந்த எரிபொருளுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. இந்த எரிபொருள் லைன்ல நிக்க வேண்டியதாலேயே மக்கள் நிறைய கஷ்டத்தை எதிர்கொண்டு அது அப்படியே அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பின கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த முறையும் எரிபொருளை திரும்பவும் ஆரம்பிக்குது. அதனால நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம தான், அரசாங்கம் பெட்ரோல் தட்டுப்பாடு வராது, எரிபொருள் பிரச்சனை வராதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா திங்களுக்கு பிறகு எரிபொருள் நாட்டுல பற்றாக்குறை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு எரிபொருட்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்ரோல் ஷெட்ல, அதுக்காக இப்ப நாம உதாரணத்துக்கு நாம என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நாம செய்ய போற விஷயத்த நான் சொல்றேனே, நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களோட பைக்குக்கு வந்து ஒரு ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும்னு சொன்னா 4 லிட்டர் பெட்ரோல் அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 10 லிட்டர் கேனை கொண்டு போய் அதுலயும் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து வீட்டை சும்மா அந்த பெட்ரோல் இருக்கு. அப்ப அந்த அந்த 10 லிட்டர் பெட்ரோல்ல வந்து இன்னொரு 2 பைக் வந்து அடிச்சுட்டு போகலாம். அப்ப
அப்படி ஒரு விஷயம் நடந்துன்னு சொன்னா அப்படி ஒரு விஷயம் இந்த 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 நியூஸ் எல்லாம் பார்த்த உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஒரு சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா டக்குன்னு போய் வீட்டை கிடக்கிற 10 லிட்டர் கேன் 20 லிட்டர் கேன்லாம் கொண்டு போய் பெட்ரோல் ஷெட்ல போய் பெட்ரோல் அடிப்பீங்க. அடிச்சுட்டு வந்து வீட்டை சும்மா தானே அது இருக்க போகுது. அப்படி எல்லாம் எல்லா வீட்லயும் உதாரணத்துக்கு ஒரு 50 வீடு போய் ஆளுக்கு 10 லிட்டர் கேன்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து வீட்டை வச்சாங்கன்னு சொன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு தான் வரும். என்னன்னு சொன்னா தேவைக்கு அதிகமான பெட்ரோல் ஒரு பைக்குக்கு 5 லிட்டர் பெட்ரோல் தேவைன்னு சொன்னா நாம 5 லிட்டர் மட்டும் அடிக்க போறது இல்லை 5 லிட்டரையும் அடிச்சுட்டு வீட்டை கிடக்கிற பைவர்கள் பழைய பைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுலயும் ஃபுல்லா அடிச்சுட்டு வந்து வீட்டை வைப்போம். அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு பிரச்சனை இல்லாட்டிக்கு கூட நாங்க முந்தி கொண்டு போய் பெட்ரோல் ஷெட்ல போய் இந்த பயிர் வழியெல்லாம் கேன் வழியெல்லாம் பெட்ரோல் அடிச்சு வந்து வீட்டை சும்மா வைக்கிறதால பெட்ரோல் தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால நமக்கு எவ்வளவுதான் பெட்ரோல் எரிபொருள் தேவைப்படுமோ அந்த அளவு மட்டும் அடிச்சுட்டு வாங்க. மிச்ச பெட்ரோலை வந்து மெட்டாக்கள் அடிச்சு கொள்வாங்க. இப்படியான பிரச்சனைகள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாட்டுல நம்ம நாட்டுக்கு வந்து புதுசு இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள். அதனால இந்த பிரச்சனைக்கும் அரசாங்கம் வேகமாக வந்து ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கும் என்று நம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.